திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, நாம் உண்மை விளக்கம் என்கிற ஞான நூலினை சிந்தித்து அதன் தொடர்ச்சியாக நாம் இரண்டாவது நூலாக போற்றி பகருடை என்கிற நூலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நூல் உமாபதி சிவனார் அருளிய நூலாகும். அவர் அருளிய 8 நூல்களில் இது ஒரு நூல். இதில் போற்றி என்கிற சொல் 14 இடங்களில் இடம்பெறுகிறது. இந்த நூலில் போற்றி என்பது கடைசி பாடலில் போற்றி 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 என்று வரும். அது ஒரு வெண்பா. அந்த வெண்பாவை நீங்கி இந்த அகவலில் பார்த்திங்கன்னா 14 இடங்களில் போற்றி வருகிறது என்பதை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அதில் குறித்திருக்கிறாங்க. 14 சாத்திரங்கள் என்ற அமைப்பில் இது 14 போற்றிகள் அமைய பெற்றிருக்கின்றன என்ற ஒரு குறிப்பு நமக்கு ஆசிரியர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நூலில் காணப்படுகிற செய்தி என்ன? அதாவது சைவ சித்தாந்தத்தை ஒரு கதை போல சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியும் என்பது தான் இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு. நம்ம பொதுவாக குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லும்போது ஒரு ஊர் இருந்துச்சு, ஒரு ராஜா இருந்தாங்க அப்படின்லாம் கதை சொல்வது போல இந்த நூலில் உமாபதி சிவனார் நமக்கு உயிர் இறைவன் திருவடி அடைவதை நமக்கு சொல்ல போகிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த உயிர் பிறவிக்கு வாராததுக்கு முன் எங்கே இருந்துச்சு, அப்படி ஆணவ மலத்துக்குள் அறிவு, இச்சை, செயல் இதையெல்லாம் இழந்து நின்ற உயிர், அது 3மே அதுக்கு இருந்துச்சு. ஆனால் அது மலத்தின் சார்பு காரணமாக முடங்கி கிடந்தது. அப்படி கிடந்த உயிரை தன்னுடைய கருணை நோக்கத்தை செலுத்தி அந்த உயிரை பக்குவப்படுத்துகிறார். அப்படி பக்குவப்படுத்தும்போது அந்த உயிருக்கு அந்த மலச்சார்பிலிருந்து வெளியே கொணரணும். அதுக்காக என்ன பண்ணுறான், இதனுடைய அழுக்கை எவ்வாறு நீக்குவது என்று சிந்திக்கும் பொழுது அதற்கு உடம்பு கொடுத்து கருவிகள், கரணங்கள், புவனம், அதுக்குரிய போகம் இதையெல்லாம் கொடுத்து அதை வினை செய்ய வைத்து செய்த வினையை நுகர வைத்து அதன் வழியாக உயிருக்கு ஒரு திருத்தம் நிகழணும். உயிர் செயல் என்ற வகையில் 2 வகையான செயலையும் செய்யும். அதாவது பிற உயிர்கள் இன்பம் பெறுகிற செயலையும் செய்யும், பிற உயிர்கள் துன்பப்படுகிற செயலையும் உயிர் செய்யும். அப்படி செய்கிற செயல்களையெல்லாம் அந்த உயிரின் செயலுக்கு ஏற்றாற் போல் விடுத்து நீ இதை பண்ணாத என்று அவன் எங்கேயும் தடுக்க மாட்டான். ஆனால் அந்த உயிர் செய்கிற செயலுக்கு அதனுடைய விருப்பப்படி அதை செயல்பட விடுவான். அப்படி செயல்படுகிற பொழுது இந்த உயிர்கள் என்னென்ன செயல் செய்கிறதோ அவற்றையெல்லாம் குறிப்பெழுதி கொண்டே வருவான். அதை தன்னுடைய பதிவேட்டில் பதிவு செய்து கொள்கிறான். அப்படி பதிவு செய்து கொள்கிற அந்த இறைவன் அடுத்த பிறப்புக்கு போகும்போது இது செய்திருக்கிற வினைகளை கணக்கில் கொண்டு அடுத்த பிறப்பு அதுக்கு என்னவாறு கொடுப்பது என்பதை தீர்மானிப்பான். அப்படி ஒரு உயிர் கேவலம் என்கிற நிலையில் பிறவிக்கு வாராது இருந்த உயிரை முதலாக பிறவிக்கு எவ்வாறு உட்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இதற்கு அதாவது இந்த உற்பத்தி என்று சொல்லும்போது உற்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் உற்பவம் என்பது எப்போது நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு இந்த நூல் விடை சொல்லுகிறது. நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த உடம்பு எப்போ எதனால் கிடைச்சிது? கடந்த காலங்கள் செய்த வினையினால் கிடைத்தது. அப்போ அந்த பிறவி எப்போ கிடைச்சிது? அதுக்கு முந்தைய வினையினால் கிடைத்தது. இப்படியே நீங்கள் கேள்வியை பின்னோக்கி செலுத்தி கொண்டே போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் எந்த வினையும் செய்யாத உயிர் இருந்திருக்கும் அல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இது நீங்கள் மிக ஆழமான செய்தி.
ஏன்னா சமய உலகத்தில் ஒரு உயிர் பிறப்புக்கு உட்படுதல் என்பதை சமய நெறியில் இருக்கக்கூடியங்க வேறு வேறு வகையாக கருதி மயங்கி நிற்கிறாங்க. உயிருக்கு ஒரே பிறப்பு தான் உண்டு, முந்தைய பிறப்பு அடுத்த பிறப்பெல்லாம் இல்லை என்று பேசுகிற சமய அறிஞர்கள் உண்டு. உயிர் என்ற பொருளே இல்லை என்று பேசுகிற சமய அறிஞர்கள் உண்டு. உயிர் என்ற பொருள் இருந்தால் தானே அதை பற்றி ஆராய்ச்சி, அதை பற்றியே இல்லை, உயிர் என்ற பொருளே இல்லை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி உண்டு. உயிர் என்ற பொருளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது இதுதான் உயிர் என்று மயங்கி நிற்கிற இடம் உண்டு. இப்படி அதை பற்றி ஆராய்ச்சிகள்லாம் கடந்து முதலாக உயிருக்கு எப்படி பிறப்பு அமைந்தது அப்படிங்கிற வினாவுக்கு இந்த நூல் மட்டும்தான் விடை சொல்லுது. ஏனைய 13 நூலை படிச்சிங்கன்னா இந்த நுட்பம் வேறு எங்கும் சொல்லப்படல், இங்கே மட்டும்தான் அதுக்கான குறிப்பு காணப்படுகிறது. எனவே முதல் பிறவி நமக்கு எவ்வாறு அமைந்தது என்கிற வினாவிற்கு இந்த நூல் ஒன்று தான் விடை சொல்லுது. மற்ற நூல்கள் இதை தழுவி சொல்லப்பட்டிருக்குது, இந்த இடத்த தொட்டு கூட காட்டலை. அதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ முதல் பிறப்பினுடைய காரணம் என்ன என்பதை ஆசிரியர் காட்டுகிறார் ஒரு செய்தி. அப்புறம் பிறவிக்கு வந்தாச்சு, இன்பம் துன்பம் அதை பிற உயிருக்கு செய்கிறோம், அதனால் நமக்கு வினை வருது. அந்த வினை இறைவன் கணக்கு எழுதுகிறான். எழுதிய பிறகு அந்த வினை கணக்கு ஏற்றாற்போல் அடுத்த பிறப்பு கொடுப்பான். அப்படி கொடுக்கும் பொழுது அடுத்த பிறப்பு நரகம் சொர்க்கம் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு நம்முடைய நூல் நமக்கு அறிவுறுத்துகிறது. பொதுவாக இருக்கிறவங்க நரகம் என்பதே இல்லை, சொர்க்கம் என்பதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் திருக்குறள் படித்தீங்கன்னா அதில் சொர்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாமரை கண்ணான் உலகு என்று சொல்லப்படுகிறது. இந்திரன் இருக்கிற உலகத்தை இந்திர உலகம் என்று திருக்குறள் சொல்லுகிறது. வானவர் இருக்கிற உலகத்தை வானூர் உலகு என்று திருக்குறள் சொல்லுகிறது. வானூருக்கு மிக்க உலகம் இருக்கிறது என்று திருக்குறள் சொல்லுகிறது. இதெல்லாம் திருக்குறளில் இருக்கிற செய்திகள். அதே திருக்குறள் நரகம் என்ற ஒன்றையும் சொல்லுகிறது. இப்போ திருக்குறள் என்கிற அந்த நூலிலேயே சொர்க்கம் நரகம் வீடு பேர் இதெல்லாம் சொல்லப்படுது. மறுபிறப்பு சொல்லப்படுதா? சொல்லப்படுது. ஏன்? ஒருவன் ஒரு பிறப்பு கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்கிற இடத்துல 7 பிறப்பு சொல்லிட்டார். 7 பிறப்புக்கும் பயன்படும்னார். இப்போ பிறவி கடல்னு சொன்னார். அப்போ அடுத்தடுத்து வருவதனால அது கடல் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு உயிருக்கு மறுபிறப்பு உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. சொர்க்கம் உண்டா? உண்டு. நரகம் உண்டா? உண்டு. இது திருக்குறளில். தேவாரம் முதலான அருள் நூல்களில் படிச்சிங்கன்னா எல்லோருமே நரகத்தையும் சொர்க்கத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருந்தகை நரகமேல் புக நாடினர் ஆயின் அப்படின்னு அவருடைய 5 எழுத்து பதிகத்தில். இன்னொரு இடத்துல சொல்லார், அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே. அவருடைய வாக்கிலேயே இருக்குது. சீர்காழியில் பாடின பாட்டில் அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் அல்ல அப்படின்னார். அதே மணி அப்பர் சாமிகிட்ட போனீங்கன்னா சங்கநீதி பதுமநீதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவ செல்வம் மதிப்போம் அல்லோம்னார். நரகத்தை பற்றி சொல்லும்போது நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் அவரே தான் பதிவு செய்கிறார். இல்லை, நாமார்க்கும் குடியெல்லோம் நரகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் என்று அவர் பதிவு செய்கிறார். சுந்தரமூர்த்தி சாமியை படிச்சிங்கன்னா தடுத்தாட்டி தருமனால் தமசெக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனநெனி வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் என்பது யமனுக்கு பேர். அறக்கடவுள் தருமதேவன் அப்படின்னு அவனுக்கு பேர். தருமனார் தமர் செக்கில் இடும்போது செக்கில் போட்டு யமன் நம்மை துன்பப்படுத்துவான் அப்படின்னு நம்பி ஆரூரர் தேவாரம் பதிவு செய்கிறது. அப்போ நரகம் அப்படிங்கிற சொல் நம்பிகள் வாக்குலேயும் இருக்குது. மணிவாசகரை படிச்சிங்கன்னா அரிமத்தன பாண்டியனுக்கு
சொர்க்கம் நரகம் இவற்றை கொடுக்காமல் தன் திருவடி பேற்றை இறைவன் வழங்கினான். நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. இதெல்லாம் சொர்க்கம் நரகத்தை பற்றி இதுக்குள்ளே இருக்கிற பாட்டு. இன்னும் பின்னாடி போனீங்கன்னா 9, 10, 11 திருமந்திரம் படிச்சிங்கன்னா ஒரு உயிரை கொன்று தின்பவனை இறைவன் நரகத்தில் மல்லாக்க தள்ளுவர்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். நீங்கள் எடுத்து பாருங்கள். கொல்லாமை குறட்பா சொல்லுவது போல வள்ளுவர் கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு உயிரை கொல்பவனுக்கு நரகம் கிடைக்கும். இது திருமந்திரத்தில் குறிக்கப்பெறுகிற குறிப்பு. 11ஆம் திருமுறையில் படிச்சிங்கனாலும் நரகத்தை பற்றிய குறிப்பு உண்டு. 12ஆம் திருமுறை படிச்சிங்கனாலும் நரகத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அப்போ 12 திருமுறைகளிலும் நரகம் சொர்க்கம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்போ சாத்திரத்துக்குள்ளே வரும் பொழுது அதை இந்த நூல் அழகாக சொல்லுகிறது. நம்ம ஒரு உயிர் வந்துச்சு, பிறப்புக்கு உட்படுது, எந்த அடிப்படையில் பிறப்பு தருகிறான் என்பது இந்த நூலை சொல்ல போகிறார். அப்படி பிறப்பை கொடுக்கும்போது முதல் பிறப்பு நமக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது வினையின் அடிப்படையில் அல்ல. இந்த பிறப்பு வேணால் வினையின் அடிப்படையில் எனக்கு கிடைச்சிருக்குது, இதற்கு முந்தைய பிறப்பு அப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டே போனால் எனக்கு எப்போது முதல் பிறப்பு என்கிற ஒன்று அமையப்பெற்றதோ அந்த பிறப்பு நான் வினையே செய்யாத நிலையில் எனக்கு எப்படி பிறப்பு வந்துச்சு என்பது கேள்வி. உங்களுக்கு அதை பற்றி ஆராய்ச்சி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிறப்பு வினையினால் வந்துச்சு, போன பிறப்பு அதுக்கு முந்தைய வினையினால் வந்துச்சு. அப்போ நான் வினையே இல்லாத ஒரு காலம் இருந்திருக்கும் அல்லவா. முதல் பிறப்புக்கு உட்படுத்தும் போது என்கிட்ட என்ன வினை இருந்துச்சு? வினையே இல்லையே. அப்போ இறைவன் எப்படி என்னை பிறப்பில் உட்படுத்தினான் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அது கருணையினால் உட்படுத்தினான் என்பதுக்கு விடை. இதுக்கு திருவாசகத்தில் ஒரு பாட்டு இருக்கிறது. விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்பது அந்த பாட்டு. விதை இல்லாமல் மரம் வருமாயா அப்படிங்குது. விச்சுன்னா விதையாயிற்று, விச்சதின்றியே விளைவு செய்வாய் அப்படின்னார். ஆக முதல் பிறப்பு என்பது விதையில்லாமலே விளைவை கொடுத்ததுன்னு பொருள் அதுக்கு. அப்போ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நூலில் விரிவாக சொல்ல போகிறார். நம்ம ஒரு தலைப்பு செய்தியாக கருதினோம்னா ஆணவ மலத்தில் கிடந்த உயிர்களுக்கு பெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அருள் நோக்கத்தை அந்த உயிர் மேலே கொடுக்குறான். உயிர் அந்த மலத்துக்குள்ளே கிடக்கிற உயிர்கள் கருணையை பெறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாகிறது. அந்த பக்குவம் ஆகும்போது அதுக்கு ஒரு பிறப்பை கொடுக்கணும். இப்போ அந்த உயிர் பக்குவமாகிறதுன்னு சொல்லுகிறமே என்ன பக்குவம் அப்படின்னு கேட்டால், ஒரு உடம்பை கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிற பக்குவம், அவ்வளோதான். ஏன், நமக்கு எந்த உடம்புமே இல்லாமல் இருந்தோமே. உடம்பே இல்லாத நமக்கு முதலாக உடம்பு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிற அறிவு இருக்காது. இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குழந்தை பிறந்த மாத்திரத்தில் ரொம்ப லேசாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு துணியை சட்டையாக போடுறோம். அது விரும்பி போட்டுக்குமா என்ன? கழட்டி விடும், எடுத்து விடும், சட்டை வேண்டான்னு. அதுதான் நம்ம இயல்பு. இப்போ உயிர் மலத்துக்குள்ளே கிடந்த உயிருக்கு உடம்பு கொடுத்தோடனே இது என்ன பண்ணும்? கழட்டி விடத்தான் பார்க்கும். அதனால் அது ஏற்றுக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறான் இறைவன்? இந்த சட்டையை கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ள வேணும். அதை அதுக்கு பக்குவப்படுத்தணும். இது எல்லா நிலையிலுமே உண்டு. நீங்கள் அந்த பக்குவம் என்பதில் நீங்கள் முத்தி பேருக்கான பக்குவம் என்பது வேறு. உடம்பை கொடுத்தா உடம்பை வாங்கறதுக்கு முதல்ல பக்குவம் வேணும். அது ரொம்ப இன்றியமையாது. அந்த நிலையை தான் பெருமான் கருணையோடு செய்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வகையான விளையாட்டிலும் எல்லா வகையான நிலையிலும் ஒரு பயிற்சி இருக்கும். களத்துக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க, ஓடுகின்ற ஓட்டப்பந்தயத்துக்காரர் என்ன பண்ணுவார்னா, எல்லாம் அந்த ட்ராக்கில் போய் நிற்பாங்க. நிற்கும்போது எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டே நின்றுப்பாங்க. ஏன் ஓட மாட்டாங்க?
ஒரே இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி தன் கையும் காலையும் அசைத்து கொண்டே இருப்பாங்க. இதே நீங்கள் ஒரு பாக்ஸிங் வர ஆளாக இருந்தேன்னுவான், அவன் பாட்டு கையை இப்படின்ட்டு இருப்பான், இப்படின்ட்டு காட்டிகிட்டு இருப்பான், ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, அவன் கையை காட்டிகிட்டு இருப்பான். இதே கிரிக்கெட் விளையாடுற வேணும் பண்ணுவான், அவன் பவுலராக இருந்தால் கையை அப்படி தூக்கி போடுற மாதிரி காட்டிகிட்டு இருப்பான், பேட்ஸ்மேனாக இருந்தால் அப்படி அப்படி அப்படின்னு காட்டுவான். பேட்டும் இருக்காது, பந்தும் இருக்காது, கையை அப்படி சும்மா இருப்பான். ஏன்? அதுதான் வார்ம் அப்புன்னு பேர். இதை பார்க்குறேன். சங்கீதம் பாடுறவங்க இருந்தால் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த ஒரு சுதிக்கு ரெடி ஆகணவங்கலாம். அப்போ இதை தயார்படுத்திட்டு தான் கச்சேரிக்கு போகணும். எடுத்தோடனே நான் உட்காந்தாச்சு, ஆன் பண்ணோடனே லைட் ஆன், ஓகே பாட்டை பாடிடலாமான்னு கேட்டால் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு வார்ம் அப் இருக்குது, மறந்துடக்கூடாது. அப்போ உடம்பை கொடுத்தா உடம்பை வாங்கணுமே நாம், அதுக்கு நம்ம தயார்படுத்தினா இறைவன் தன் கருணையை கொடுத்து 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 முதல் சட்டையை பெறும்போது உயிர் அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தயார்படுத்திட்டு தான் முதல் சட்டையை கொடுப்பான். அந்த முதல் சட்டை மாயை என்கிற சட்டை. ரெண்டாவதாக ஒரு சட்டை கொடுக்குறான், அதான் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது சட்டை. காலம், அதில் நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 பொருள் கூடிய 5 தத்துவம் கூடிய சட்டை. மூணாவதாக ஒரு உடம்பு கொடுக்குறான், குணம் அப்படிங்கிற வகையில் ராசதம், தாமதம், சாத்வீகம் அப்படிங்கிற 3 குணம் கூடிய ஒரு சட்டையை கொடுக்குறான். நாலாவதாக மனம், புத்தி, அகங்காரம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 8 தத்துவத்தை கூட்டிய ஒரு உடம்பு கொடுக்குறான். அது புரியட்ட காயம் என்று பெயர். இந்த புரியட்ட காயத்தை கொடுத்த பிறகு தான் தூள உடம்பை கொடுப்பான். இப்போ உடம்பை எப்படி கொடுக்குறாங்கிறத மறந்துடாதீங்க, படிப்படியாக கொடுக்குறான். முதல்ல ஒரு சட்டையை கொடுத்து தயார்படுத்துகிறான், அடுத்து ஒரு சட்டை கொடுக்குறான், 5 பொருள் கூடிய சட்டை, அடுத்தது 3 பொருள் கூடிய ஒரு சட்டை, திருப்பி 8 பொருள் கூடிய ஒரு சட்டை. இப்படி 4 சட்டையை ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று. இப்போ 4 சட்டையை போட்டு முடிக்கும்போது இந்த உயிர் சூக்கும தேகம் அல்லது புரியட்ட காயம் என்கிற உடம்புக்குள்ளே இருக்கும். இந்த உடம்பு வரைக்கும் கோடான கோடி உயிருக்கும் ஒரே போல தான், யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாம் ஒரே போல இருக்கக்கூடிய உடம்பு. இந்த 5வது உடம்பு கொடுக்கும்போது அதுதான் தூள சரீரம் என்று பெயர். இந்த 5வது உடம்பு கொடுக்கும்போது தான் அது தாவரமா, ஊர்வனவா, பரப்பனவா, விலங்குகளா, மனிதரா, தேவரா என்கிற பாகுபாடு வரும். இந்த பாகுபாடுகள் ஒவ்வொன்றுலேயும் வகை வகையாக இருக்கிறது. அந்த மொத்த வகையை கணக்கு போடும்போது தான் 84 லட்சம் என்று குறிக்கப்பெறுகிறது. இந்த தூள உடம்பின் வகை 84 லட்சம். இப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒன்றொன்னா கூட்டி 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 நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டே வரான். 4வது உடம்பு கூட்டிய பிறகு 5வது உடம்பு என்பதை அவன் வரிசைப்படுத்தியெல்லாம் கொடுப்பதில்லை. எது? முதல்ல தாவரமாக இரு, அப்புறம் 2 அறிவு பெறு, அப்புறம் 3வது அறிவு பெறுன்னு படிப்படியாக உயர்த்துவதெல்லாம் இல்லாமல் வேலை. 5வது உடம்பு என்பது 4வது உடம்பு கொடுத்த மாத்திரத்தில் அந்த உயிரிடத்தில் விருப்பு வெறுப்பு என்பது எப்படி புலப்படுகிறது என்று உற்று நோக்கி அதற்கேற்ப ஸ்தூல சரீரத்தை இறைவன் கொடுக்கிறான் என்கிறார் உமாபதி சிவம் இந்த நூலில். இந்த குறிப்பு இந்த நூலில் மட்டும்தான் உண்டு. இந்த நூலில் அந்த செய்தியை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வேறு எங்கு தேடினாலும் முதல் பிறப்பு எவ்வாறு அமைந்தது என்ற கேள்விக்கு விடை தெரியாது, தேட முடியாது. இப்போ இதை படிப்படியாக வச்சு இப்போ 5வது உடம்பை கொடுத்த பிறகு நம்ம அதில் மானிட சட்டை எடுத்தோன்னு வச்சுக்கிட்டா நீங்கள் செய்த புண்ணியத்துக்கேற்ப உங்களுக்கு சொர்க்க உலகத்துக்கு கூட்டிகிட்டு போவான், அப்புறம் பாவத்துக்கேற்ப நரக உலகத்துக்கு கூட்டிகிட்டு போவான். இப்படி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் மண் மாறி மாறி போய் போய் வருவோம். இந்த போய் போய் வந்தோம்னா நமக்கு அறிவில் ஒன்று தோணும், எது? நம்மளால் போய் போய் வர முடியலடா சாமி, இந்த பயணம் நமக்கு ஆகாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அப்போ உங்களுக்கு என்ன அந்த எண்ணம் தோணுகிற பொழுது
இந்த சுழற்சியை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற விருப்பம் வரும். அந்த விருப்பம் வருகிற பொழுது அதுக்கு என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். தவம் செய்தால் குரு வருவார். குரு வந்து இந்த உயிரினுடைய நிலைமையை சொல்லி, நீ இவ்வளோ காலம் இப்படித்தான்ப்பா இருந்திருக்கிற, இதிலிருந்து வெளியே வா என்று உதவுவான். அந்த உதவி பெறுகிற உயிர் குருவின் அருளால் சிவத்தை பேணி சிவத்தின் அருளை பெற்று அதன் வழியாக வீடு பேற்றுக்கு செல்லும். இது தொடக்கத்திலிருந்து ஒரு கதை போல சொல்லி கொண்டு வந்து முடிக்கின்றார் உமாபதி சிவம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு எதுன்னு கேட்டால், அந்த பெருமான் நமக்கு அருள் செய்கிற திறம் இந்த நூலில் 2 இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதாவது நாம் கருவுக்குள் புகுகிற செய்தி இருக்குது பாருங்கள், அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்படி கருவுக்குள் புகுகிற காலத்தில் நம்ம எப்படி உள்ளே வரமோ அந்த இடத்துல நம்முடைய வருகைக்காக இறைவன் காத்து நிற்கிறான் என்று ஒரு பதிவு செய்கிறார். அதன் பிறகு கருவுக்குள்ளே இருந்து நாம் பக்குவப்பட்டு மண்ணுக்கு வந்த பிறகு, உடம்பை பெற்று மண்ணுக்கு வந்த பிறகு, நம் உடம்பில் இருக்கிற உயிர் என்கிற பொருளை மூலாதாரத்திலிருந்து புருவ மத்திக்கு அழைத்து வருவதும், புருவ மத்தியிலிருந்து மூலாதாரத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுவதும் அவன் நாள்தோறும் செய்கிற வேலை. அவன் என்ன வேலை செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் மூலாதாரத்தில் முடங்கி கிடக்காமல் தட்டி எழுப்பி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து புருவ மத்தியில் வந்து சீட்டில் உட்காருப்பா ராஜா, இந்த உட்கார் அப்படின்னு நம்மளை உட்கார வச்சு, இதோ உனக்கான உலகத்தை பாரு அப்படின்னு உலகத்தை பார்க்க வச்சு அனுபவிக்க வச்சு, அப்படி அனுபவிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப அனுபவிச்சுட்டா கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்லன்னு கூட்டிகிட்டு போய் கீழே இறக்கி கொண்டு ஓய்வு எடுக்க வச்சுருவான். திருப்பி உங்களை ஓய்வுக்கு பிறகு மீண்டும் தட்டி எழுப்பி கொண்டாந்து மேலே கொண்டு, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை படிப்படியாக மேலே கூட்டிகிட்டு வருவது, படிப்படியாக கீழே கூட்டிகிட்டு போய் ஓய்வுக்கு அனுப்புகிற வேலையை சிவபெருமான் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாக ஒவ்வொருத்தருக்கும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த நூல் சொல்லுது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது தான் அந்த கருணை நமக்கு எட்டுங்க. 2 இடம் அவனுடைய கருணையை நமக்கு தெளிவுபடுத்துகிற இடம். நமக்கு நிறைய பேருக்கு என்ன கேள்வி இருக்கும்னா, இந்த சிவம் எனக்கு என்ன பண்ணுச்சு, சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அவங்கெல்லாம் அந்த வணக்கத்தை சொல்லுகிற இடத்துல அவர் கொடுத்துருக்கிற பதிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர் தந்தையினுடைய விந்து அணுவின் வழியாக தாயினுடைய கருப்பைக்குள்ளே போகும். அப்படி செல்லுகிற காலத்தில் அந்த அணுக்கள் என்று சொல்லக்கூடிய உயிர் அணுக்கள் கருப்பைக்குள்ளே விழும் பொழுது கருப்பைக்குள்ளே 100கணக்கான கிருமிகள் இருக்குமா. அதுக்குள்ளே இந்த அணுக்கள் போய் விழுந்த உடனே அந்த கிருமிகள் மிக பசியோடு இருக்குமா. விழுந்த உடனே அந்த அணுக்களை பூரா சிதைத்து தன் பசிக்காக அவற்றை தின்றுவிடும். இப்படி நாளும் நடைபெறுகிற பொழுது அந்த பெண் தாயாதலுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த கிருமிகள் அந்த அணுக்களை நாளும் நாளும் சிதைக்கும். அப்போ எப்படி கரு உருவாதல்? வாய்ப்பே இல்லை. அப்போ சுவாமி நினைக்கிறார், இந்த பெண்ணை தாயாக்க வேண்டும். அதுக்காக என்ன பண்ணுறான், அந்த வரக்கூடிய விந்து அணுக்கள் வருகிற வழியில் இவன் காத்து நிற்கிறான். நீங்கள் நல்லா மறந்துடக்கூடாதுங்க. ரொம்ப 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 நுட்பமான இடம். காத்து நிற்கிறான். இந்த உயிர் அணுக்கள் வரும்போது அதில் 100கணக்கான அணுக்கள் வரும். அதில் ஒரு உயிரை அவன் தேர்வு பண்ணுறான். தேர்வு பண்ண மாத்திர தன்னுடைய கண்ணோக்கத்தை செலுத்தி அந்த உயிரை தன் பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறான். அது போய் கருப்பைக்குள்ளே உளுந்த உடனே இந்த கிருமிகள் அதை சிதைக்க முடியாமல் பாதுகாக்கிறான். அப்போ கருப்பைக்குள்ளே அவனுடைய கண்ணோக்கம் செலுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட உயிர் எதுவோ அதுவே தங்கி மாதந்தோறும் வளரும். அவனுடைய கண்ணோக்கத்தில் தப்பித்த உயிர்களெல்லாம் கிருமிகளுக்கு உணவாக போயிடும்.
இது எப்போ நடக்குது? தாயின் கருப்பைக்குள்ளே நடக்குது. இது விஞ்ஞான உலகம் இன்னும் இதை கண்டுபிடிக்கல. ஆனால் நம்முடைய மெய்ஞானம் மாணிக்கவாசகர் திருவாக்கிலேயே இருக்கிறது. உமாபதி சிவம் அதை சற்று விரிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி அது 1 மாதம் 2 மாதம் சொல்லி 10 மாதம் வரை அந்த உயிரை கருப்பைக்குள்ள பாதுகாக்கிறவன் இறைவன். 10 மாதம் ஆன பிறகு அது முழு வளர்ச்சி பெற்ற பிறகு மண்ணுக்கு வருமாறு அவன் தான் உதவுகிறான். அப்படி உதவிய பிறகு அந்த குழந்தை இப்போ மண்ணுக்கு வந்தாச்சு. சிந்திச்சு பாருங்கள், அந்த குழந்தை இப்போ வந்தாச்சு. அந்த குழந்தையை பார்த்த உடனே தாயினுடைய நெஞ்சத்தில் அப்படியே நெக்கு உருகி நிற்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. அந்த தாய் மயக்கத்தில் இருப்பாங்க குழந்தை வந்தபோது. இந்த குழந்தை அது அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்கும். கொஞ்ச நேரம் தாயினுடைய மயக்கம் தெளிந்த பிறகு இந்த குழந்தையினுடைய அழுகிற குரல் காதுக்குள்ளே போகணும் அம்மாவுக்கு. இந்த குழந்தை அழலைன்னு சொன்னால் மருத்துவர்கள் அந்த குழந்தையை அழ வைப்பார்கள். கிள்ளி விடுவாங்க, தட்டி விடுவாங்க, தலையீழாக தொங்க விடுவாங்க. இதெல்லாம் எதையாவது ஒன்று பண்ணி அந்த குழந்தையை அழ வைப்பார்கள். அது சத்தம் போடணும், கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடணும். மயக்கத்தில் இருக்கிற அம்மா காதில் அந்த சத்தம் போகணும். போதான் ஐயையோ என் குழந்தைக்கு பசிக்குதுன்னு அந்த தாய் மயக்கத்தில் கதறுகிற நினைப்பு நெஞ்சுக்குள்ளே வரும். நெஞ்சுக்குள்ளே வந்த மாத்திரத்தில் இதுகாரும் வெளிப்படாத பால் இப்போ வெளிப்படத் தொடங்கும். எவ்வளோ பெரிய ரசாயன மாற்றம் என்பதை இந்த நூல் பதிவு செய்கிறது. அதுவரைக்கும் வெளிவராத பால் அந்த குழந்தையினுடைய அழுகுரல் போன உடனே உள் ஆவி நெக்கு உருகி ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலையில் ஒரு கசிவு ஏற்படுகிறது. அந்த இரத்தம் பாலாக மாறுது. சரி, இது தாயிட்டு நடைபெறுகிற மாற்றம். சரி, இந்த குழந்தை நீங்கள் நம்ம மனித சட்டையினோட கருத வேண்டாம். ஒரு பூனைக்குட்டி, ஒரு நாய்க்குட்டி நீங்கள் பிறக்கும்போது கவனித்து பாருங்கள், கண்ணே திறக்காது. அது நாய்க்குட்டி இருக்குன்னா கண்ணே தெரியாது. கண்ணு தெரியாத நாய்க்குட்டி அந்த தாயிடத்தில் போய் அப்படியே குருட்டுத்தனமாக அப்படி தேடிக்கிட்டு போய் பாலை சாப்பிடுது. எப்படிங்க சாப்பிடுது? யார் சொல்லி கொடுத்தாதுக்கு? அதுக்கே கண்ணு தெரியல. அதனுடைய மடி எங்கே இருக்கிறது, அதனுடைய காம்பு எங்கே இருக்கிறது நாய்க்குட்டிக்கு எங்கே தெரியும்? தெரியாது. பூனைக்குட்டிக்கு தெரியாது. ஆனால் அது அடையாளம் கண்டு போய் பால் ஊட்டுகிறது. இது பால் பெறுகிறதுனா இது யாருங்க சொல்லி கொடுத்தா? அது எங்கேங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அங்கே தான் நூல் சொல்லுது, சிவம் அந்த உயிருக்கு அந்த அறிவு மறந்து போகாது காப்பாற்றுகிறான்னர். அதனால் அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து தன் மார்போடு அணைக்கும்போது இந்த குழந்தை இப்படித்தான் பால் சாப்பிட்ணுன்னு யார் சொல்லி கொடுத்தா? நர்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு 1 hour கிளாஸ் எடுத்தாங்களா என்ன? இல்லையே. அந்த தாய் அரவணைப்பில் கொண்டு போய் சேர்த்துனோடனே அந்த குழந்தையை எப்படி பாலை சாப்பிடுகிறதுன்னு கேட்டால், எத்தனை வகையான வினைகளை செய்துமோ அத்தனையும் மறக்க செய்த கடவுள் அந்த பால் சாப்பிடுங்கிற அறிவை மட்டும் மறக்காமல் காப்பாற்றி விட்டுருக்காம பாருங்க. அதுதான் கருணை. அப்போ நீங்கள் நினைத்து பார்க்கணும், ஒரு பெண் தாயாதல் என்பது இறைவன் கருணையினால தான். அதனால தான் அவங்களுக்கு பெற்றோர்னு பேர். ஒரு பெற்றோர்கள் 2 பேர்த்த சொல்கிறோமா இல்லையா? எதனால் பெற்றோர்? நாமெல்லாம் நினச்சிட்ருக்குறோம் பெற்றதுனால பெற்றோர்னு. இல்லை இல்லை, பெற்றதனால் பெற்றோர். அவன் கொடுத்தான் இல்லையா? இப்போ நூல் வெளியிடுபவர், நூல் பெறுபவர். அப்போ வெளியிடுபவர் பெறுபவர்னு சொல்லும் வரை சிவம் அந்த ஞானம் ஆகிய நிலையில் அந்த குழந்தைய கொடுக்குது. இந்த 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. எனவே இவங்க பெற்றோர். அவன் கொடுத்தா தான் நம்ம பெற்றோர், இல்லைன்னா பெறாதவர் தான். மறந்துடக்கூடாது. அப்போ நம்மை தாயாக்குதல் தந்தையாக்குதல் சிவபெருமானுடைய கருணை. அப்புறம் இந்த குழந்தை இந்த பால் அருந்துதல் என்பது அவனுடைய கருணை. இது நீங்கள் அதை பார்த்தா தெரிந்து அதை நூலில் சொல்ல போகிறார். சரி, இது ஒரு கருணை. பிறகு நம்ம உடம்புக்குள்ளே நீங்கள் மனதில் கற்பனை பண்ணி வச்சுக்கலாம். நம்முடைய உடம்பில் மூலாதாரம் என்பது கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மகிட்ட மேலே மாடி மேலே ஏறி வரணும்.
நமக்கு என்ன மாடி கொடுத்துருக்கிறாரு? G+4 கொடுத்துருக்கிறார். நமக்கு 5 மாடி, அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்தி. கிரவுண்ட் ஃப்ளோர் என்பது மூலாதாரம், அங்கே தான் உயிர் போய் தங்குற இடம். தங்கி நிற்கிற உயிரை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்தால் தொப்புளுக்கிட்ட வரும், அது முதல் மாடி. நெஞ்சுக்கு வரும், 2வது மாடி. கண்டத்துக்கு வரும், 3வது மாடி. புருவ மத்திக்கு வரும், 4வது மாடி. ஜியை ஒன்று சேர்த்திக்கிட்டால் G+4 ஆச்சு. 5 மாடின்னு சொல்ல முடியாது, G+4 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 மாடி கட்டடம். இதில் லிஃப்ட்டுக்கு அவர் தான் லிஃப்ட் மேன். யார்? சிவபெருமான். நம்மளை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு புருவ மத்தியில் உட்கார வச்சுட்டு, நீ சாப்பிடுப்பா, தூங்குப்பா, போயிட்டு வா, அதை பண்ணு இதை பண்ணு, எல்லா வேலையும் செய்ய வச்சு நம்மளை செய்ய விட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நேரம் ஆன உடனே, தம்பி நீ ரொம்ப வேலை செஞ்சுட்டு இங்கே வான்னு கையை பிடிச்சி அப்படியே மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு போய் மூலாதாரத்தில் தங்க வச்சுருவான். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கச் செல்வதும் உறங்கிய உயிர் விழிப்புக்கு வருவதும் நம் கையில் இல்லை, அவன் கையில் இருக்கிறது. மறந்துடாங்க. நாம் நினச்சிக்கிறோம், நான் நினச்சா தூங்குவேன், நான் நினச்சா எஞ்சிக்குவேன். எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. எல்லாருக்குமா தூக்கம் வருது? இன்றைக்கி தூக்கம் வராமல் எத்தனை பேர் படாத பாடுபடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? படாத பாடுபடுறாங்க. நீங்கள் அப்படி நம்ம அந்த நிலை வரணும்னா, சிவம் உதவி செஞ்சால் 5 எழுத்தை சொல்லிகிட்டு இருக்குள்ள கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள தூக்கத்துக்கு போயாச்சு, திருப்பி எழுந்தோம். அப்போ இந்த உயிர் என்கிற பொருளை மூலாதாரத்திலிருந்து புருவ மத்திக்கு அழைத்து வருவதும், புருவ மத்தியிலிருந்து மூலாதாரத்துக்கு கொண்டு விடுவதும் செய்யக்கூடிய செயலைத்தான் ஒரு வேலைக்காரனை போல செய்கிறான் சிவபெருமான். நீங்கள் லிஃப்ட் மேனுக்கு கூட ஒரு தேங்க்ஸ் சொல்வீங்க. ஆஸ்பத்திரிக்கெலாம் போனோம்னா, பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, நீங்கள் பட்டனை அமுத்து விட மாட்டான். எங்கே போகணும்? 4வது மாடி நில்லுங்க, அவன் தான் அமுத்துவான் பட்டனை. மேலே போன பிறகு தேங்க்ஸ் அப்படி நம்ம போவோமா இல்லையா? ஒரு சும்மா ஒரு சின்ன உதவி பண்ணுறவனுக்கே ஒரு தேங்க்ஸ் பண்ணுறோமே. அறியாமைக்குள்ளே கிடந்த நம்மளை உலகத்தை அறியுமாறு கொண்டாந்து நம்மளை ஆட்சி பீடத்தை உட்கார வச்சு உலகத்தை பாருன்னு சொல்லிட்டு பிறகு ஓய்வுக்கான நேரத்தில் கையை பிடிச்சி கொண்டு ஓய்வுக்கு அனுப்புகிறானே, எந்த கூலியும் பெறாமல் இருக்கிறானே, வாங்கலையா? அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டிங்களா ஐயா? நீங்கள் அதை சிந்திச்சிங்கன்னா வாழ்க்கை முழுக்க நன்றி சொல்வதிலேயே காலம் போய்டும். இந்த செய்தி இந்த நூலில் இருக்குது. நான் சொல்வது மிகையல்லங்க, நூலில் இருக்கிற உண்மை செய்தி உங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அப்போ இறைவன் யார் அப்படின்னு கேட்டால், ஒரு பணியாளனாக நிற்கிறான் அப்படிங்கிற செய்தியை இந்த நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படிங்கிறத நூலின் வண்ணம் பார்க்கலாம். இது நூலுக்கு கொடுக்குற செய்தி. இதில் இன்னொரு செய்தி ஒன்று இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு திருவாசகம் படித்த எல்லாருக்கும் தெரியும், மணிவாசகரை இறைவன் ஆட்கொண்ட தலம் என்ன தலம்ங்க? திருப்பெருந்துறை. சரி, அந்த திருப்பெருந்துறையில் சிவபெருமான் அவருக்கு ஆசிரிய கோலம் தாங்கி வந்தார். அதான் அவருக்கு வந்த கோலம். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பெருமான் இவரை தில்லைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டார். இவரும் புறப்பட்டு வந்தாச்சு. வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சாமி வர சொன்னார்னு காத்து நிற்கிறார். அப்படி வணங்கி கொண்டு இருக்கிற நாட்களில் இவருக்கு அவர் தான் இவரை வர சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் வேணும். அவர் பாட்டிலேயே சொன்னார், ஆம், அங்கே ஆண்டு கொண்டவர் தான் இங்கே வர சொன்னாருன்னார். அது எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டால், கண்டப்பத்தில் ஒரு பாட்டு, உரு தெரியா காலத்தே உள் புகுந்து உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. ஆக திருப்பெருந்துறையில் கருத்திருத்தி என்னை ஆண்டு கொண்ட அந்த இறைவனை அணிகொள் தில்லை கண்டேன்னர். அப்போ எனக்கு குருநாதனை நான் பார்த்தேன்ல, அவர் தான் ஏன் நடராசர்னர். இது மாணிக்கவாசருடைய அனுபவம், மறந்துடாதீங்க. மாணிக்கவாசர் அனுபவம் என்னென்னா, குருவை பார்த்தாரு,
குருவை பார்த்த பிறகு நடராசரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இப்போ அவர் உறுதிப்படுத்துகிறார், ஆம் இவர் தான் குருவாக வந்தார். இது மணிவாசகருடைய அனுபவம். இந்த நூலை நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த நூலில் என்ன தெரியுமா பண்ண போகிறாரு? உமாபதி சிவம் அவர் நடராசருக்கு தான் பூசையே பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தில்லைவாழ் அந்தனில் ஒருத்தர் இல்லையா, அவருக்கு பூசை பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த பூசை பண்ணி கொண்டிருந்த உமாபதி சிவனார் இடையில யாரை பார்த்தாரு? தன் குருநாதராகிய மறை ஞான சம்பந்தரை பார்த்தார் இல்லையா? ஆம் பார்த்தார். இப்போ இவருக்கு குரு கிடைச்ச பிறகு இந்த கொடிக்கவிலாம் பாடிய பிறகு இப்போ நடராசர் போய் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால் நடராசர் தெரியல, மறைஞான சம்பந்தரே தெரிந்தாராம் அவருக்கு. எப்படியா நடராசர் தெரியாமல் மறைஞான சம்பந்தரை எப்படி தெரிஞ்சாருன்னாரு? வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த உடுக்கை இருக்குது இல்லையா, உடுக்கையை மறைச்சிருங்க. நெருப்பு வச்சுருக்கிறா இல்லையா, அதை மறைச்சிக்குங்க. ஏன் 4 கையில் 2 கை போச்சு, மீதி 2 கை தான். அதுக்கப்புறம் சடை, அப்புறம் கண்டம், அப்புறம் நெற்றிக்கண். இப்படி சிவபெருமானுக்குன்னு சில அடையாளம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிக்கிட்டே வாங்க. நீங்கள் நடராச பெருமானை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு உடுக்கை இருக்கிற கையை அப்படியே மறைச்சிடணும், அழித்து விடுங்க. இந்த பக்கம் நெருப்பேந்திய கரம், அடுத்தது நெற்றியில் கண், அதை மறைச்சிடலாம். அப்புறம் கண்டம் கருத்து இருக்குது, அதை மறைச்சிடலாம். இப்படி சிவபெருமானுக்கான அடையாளத்தை ஒன்றொன்னா மறைச்சிட்டே பார்த்தீங்கன்னா அடாடே மறைஞான சம்பந்தராக தெரிகிறாரேன்னு பார்த்தாருங்க. இது பாட்டில் பதிவு செய்திருக்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? மாணிக்க வாசகருக்கு குருவின் வடிவமாக வந்தவர் தான் நடராசர் என்று பார்த்தார். உமாபதி சிவத்துக்கு நடராசர் தான் குருவாக வந்தார்னு பார்த்தார். ரெண்டும் ஒன்று தான். இவருக்கு குருவை காட்டி நடராசரை காட்டினார், அவருக்கு நடராசரை காட்டி குருவை காட்டினார். மொத்தத்தில் 2 பேர்த்துக்கும் பொருள் ஒன்று தான். அது இந்த நூலில் இருக்கிறது. இந்த நுட்பம் நீங்கள் நூலை படிக்கும்போது பார்த்து கொள்ளணும். இவையெல்லாம் இந்த நூலில் காணப்படுகிற செய்தி. இனி தலைப்புச் செய்தி கடந்து விரிவான செய்திக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ புத்தகத்தில் 8வது பக்கத்திலிருந்து அந்த பாடல் போட்டிருக்கிறாங்க. உரைப்பகுதி நமக்கு பின்ன இருக்கிறது, அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு 14வது பக்கத்திலிருந்து உரை தொடங்குகிறது. நம்ம 14வது பக்கத்திலிருந்து பாருங்கள். அதாவது அந்த போற்றி என்ற நிலையில் சொல்லப்பட்டதுனால 14 போற்றிய 16 பகுதியாக பிரித்து எடுத்துக்கொண்டார் ஆசிரியர். இப்போ பாருங்கள். பூமண்ணு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர் கோன் மாமன்னு சோதி மணி மார்வன் நா மன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால். உங்கள் நூலில் நடு வேதம்னு இருக்கும். இந்த நடு வேதம்ங்கிறதுல வேவை தூக்கி இங்கே சேர்த்துணும், தம்மை பிரிச்சுக்கணும். நடுவே தம் போதத்தால். நீங்கள் அந்த கோடு போட்டு பிரிச்சுக்கலின்னா நீங்கள் படிக்கும்போது நடு வேதம் போதத்தால். 4 வேதம் தான் கேட்டால் நடுவேதம் எதியான்னு கேள்வி வந்துடும். 5 வேதம் இருந்தால் நடுவேதம் சொன்னால் புரிஞ்சிக்க முடியும். இருக்கிறது 4, அது நடுவே எந்த வேதம் இருக்குது? தடுமாறி இருவீங்க. அதனால் கோடு போட்டு அந்த வேவை தனியாக பிரிச்சுங்க. நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சுல் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. பெருமானே, உன்னுடைய திருநடத்துக்கு வணக்கம். உன் திருநடம் என்னை பாதுகாப்பதாக அப்படின்னு குறிப்பு. இந்த போற்றி என்பதற்கு என்ன பொருள் என்பதை நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் உங்கள் புத்தகத்தில் 5வது பக்கத்தில் கீழேருந்து 2வது பற்றி பாருங்கள். உங்கள் புத்தகத்தில் 5வது பக்கம் கீழேருந்து 2வது பற்றி பார்த்தீங்கன்னா போற்றி வணக்கம் என்ற பொருளிலும்
எம்மை போற்றி காப்பதாக என்ற பொருளிலும் வரும் தமிழ் சொல். ஏன்னா இங்கே வர்றது போல நீ போற்றி போற்றின்னு வரும். போற்றின்னு வருகிற இடத்துல 2 வகையில் ஏதாவது ஒரு வகையில் பொருள் செய்து கொள்ளலாம். சில வரிகள் 2 வகையாலும் பொருள் செய்ய முடியும். அப்படி அமைப்பு காணப்படும். இதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இது இங்கே இருக்குது. போற்றி என்பதுக்கு பொருள் இங்கே இருக்குது. இப்போ இங்கே வந்துடுவோம். எனவே நின்ற நிறுத்த நிலை போற்றி, நின்ற நிறுத்த நிலை எம்மை போற்றி பாதுகாப்பதாக, நிறுத்த நிலைக்கு எமது வணக்கங்கள் அப்படின்னு பொருள் சொல்லலாம். சரி, இப்போ இந்த மேலேருந்து சொல்கிறார். யாரை சொல்கிறாருன்னு பாருங்கள். பூமண்ணு நான்முகத்தோன் பிரமன், புத்தேளிர், புத்தேளினா தேவர்கள், அவங்க கூட்டத்துக்கு தலைவர் இந்திரன். எனவே அப்படியே உரைப்பகுதியே பார்த்துட்டே வாங்க. பூ மண்ணு நான்முகத்தோன், தாமரை பூவில் நிலையாக அமர்ந்திருக்கின்ற நான்முகன் உடைய பிரமனும், புத்தேளிர் ஆங்கவர் கோன், தேவர்களும் அவர்களுடைய தலைவனாகிய தேவேந்திரன் என்கிற இந்திரனும். அதுக்கப்புறம் மாமன்னு சோதி மணி மார்பன், மாமன்னு சோதி மணி மார்பன். அந்த மணிமார்பன் என்பது யாரை குறிக்கும்னா திருமாலை குறிக்கும். அப்படியே பாருங்கள். திருமகள் நிலையாக உள்ள மார்பில் ஒளி பொருந்திய கௌத்துவமணி அணிந்திருக்கும் திருமாலும். கௌத்துவமணி என்பது திருமால் தன் மார்பில் அணிந்திருக்கின்ற மாலை அப்படிங்கிறத இங்கே காட்டுகிறார். அப்போ திருமாலுடைய கழுத்தில் அணிந்திருக்கிற மாலை கௌத்துவமணி என்று சொல்லக்கூடிய அந்த மாலையைத்தான் அவர் தன் மார்பில் அணிந்திருக்கிறார் என்பது கொடுத்துருக்கிறார். சரி, அப்படிப்பட்ட திருமாலும், இப்போ நான்முகன், தேவர்கள், இந்திரன், திருமால். அப்புறம் இவங்க மட்டும் இல்லை, நாமன்னும் வேதம் வேதாந்தம், நாமன்னும் வேதம் வேதாந்தம், நாவிலிருந்து கூறப்பெறுகிற வேதம், அவற்றின் முடிவான வேதாந்தம். வேதாந்தம் என்பதுக்கு உபநிடதம் என்று பொருள். வேதத்தின் அந்தம் வேதாந்தம். சங்கரர் கோட்பாட்டில் சொல்லுகிற வேதாந்தம் என்பதுக்கு பொருள் வேறு. அந்த வேதாந்தம் வேறு, இங்கே சொல்லுகிற வேதாந்தம் என்பது வேறு. சொல்லு ஒன்று தான், ஆனால் பொருள் காணும்போது சங்கரர் வேதாந்தம் வேறு, இங்கே பொதுவாக சொல்லப்பட்ட வேதாந்தம் என்பது வேறு. அதனால் இங்கே வேதாந்தம்னார் வேதத்தின் அந்தமாகிய உபநிடதம் என்று பொருள். எனவே வேதம் வேதாந்தம் அப்படின்னு சொன்னார். அப்போ வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன். நமக்கு சப்தம் தோன்றுகிற இடம் சுத்த தத்துவம் தான். நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை, இந்த 5 தத்துவத்தில் தான் வாக்கு வடிவமாக வருது. எனவே நாதம் நாதத்துக்குரிய வண்ணமாகி அந்த குறிப்பை சொல்லுகிற வண்ணமாக இங்கே சொல்லும்போது நாமன்னு வேதம் வேதாந்தம். எனவே நாவிலிருந்து கூறப்படுகிற வேதங்கள், அவற்றின் முடிவான உபநிடதங்களும் விளக்கம் செய் விந்துவுடன், எல்லாவித பொருள்களையும் விளக்கம் செய்கின்ற விந்து அப்படின்னு விந்து தத்துவம், விந்து தத்துவமும், நாதம் நாதாந்தம், விந்து தத்துவத்திற்கு காரணமாகிய நாதம், அதன் இறுதியாகிய முடிநிலையாகிய நாதாந்தம். அப்போ தேவர்கள், இந்திரன், பிரமன், திருமால், வேதம் வேதாந்தம் என்று சொல்லப்பெறுகிற இவற்றையெல்லாம் கடந்து, அந்தம் இவற்றெல்லாம் கடந்து, எங்கே நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட. இவங்கெல்லாம் தேடினார்களா? வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா திருமால் தேடிய வரலாறு இருக்கிறது, பிரமன் தேடிய வரலாறு இருக்கிறது, இந்திரன் தேடிய வரலாறு. இவையெல்லாம் இறைவனை தேடுது. அதனால தான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். நீங்கள் பெரிய புராணம் படிச்சிங்கன்னா வேதம் தேடிய பெருமான், நான்முகன் தேடிய பெருமான், பிரமன் தேடிய பெருமான் தொண்டரை தேடறான்னார். இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டினி வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம் அப்படின்னு யாரையா சொன்னா அப்படின்னு கேட்டால், மாலும் பிரமனும் தேடி அறிவறிய அந்த இறைவன் அன்பரை பார்த்து ஓலம் ஓலம் ஓலம்னு சொன்னாரியான்னார்.
இவங்கெல்லாம் அவரை பார்த்து ஓலம்னு சொன்னால் அந்த சாமியே அன்பனை பார்த்து ஓலம்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாரியா அப்படின்னு சொல்லி நமக்கு அதை எடுத்து காட்டுகிறார் சேக்கிழார் பெருந்தகை. அதனால் வேதமும் வேதாந்தமும் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தேட, ஆமளவும் தேட. நீங்கள் படிக்கும்போது ஆமளவும் தேட அப்படி இல்லை, ஆம் அப்படி முடிந்த வரைக்கும்யா எவ்வளவு முடியுமோ. நானும் தேடி தேடி பார்த்துட்டேனுங்க, கிடைக்கல. நானும் தேடி பார்த்தேங்க, கிடைக்கல. ரெண்டுக்கு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? சொல்லும்போதே நான் தேடி தேடி பார்த்தேன் அப்படின்னா ஐயோ உசுறு போகிற மாதிரி சொல்கிறாரியா, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரோ தெரியலையேன்னு. நானும் தேடி பார்த்தேனுங்க, அது கிடைக்கல. அப்போ தான் இந்த பாட்டை நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்? உசுரை கொடுத்து படிக்கணும், அப்போ தான் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் வேதம் வேதாந்தம் ஆமளவும் தேட, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தேடி பார்த்துட்டாங்கய்யா. கிடைச்சாரா? அதை எங்கே கேட்குறீங்க? கிடைக்கவே இல்லை. இதை அப்படியே கொண்டு போய் போற்றி திருவள்ளுவர் வைங்க. நான்முகன் முதலா வானவர் தொழுதலை ஈரடியாலே மூவுல கலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்பூலன் மலர போற்றிசை கதிர் திரு நெடு மால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து எழுந்து உருவம் இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். இதை நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல இப்போ அவர் பன்றி வடிவம் எடுத்துக்கிட்டு நிலத்தை கீண்டு கீண்டு அப்படியே போனாரியா. கிடைச்சிதா? ஐயோ கிடைக்கலீங்களே. அதனால் அப்படியே வடிவம் எடுத்து தேடியும் காண முடியாத திருவடி எது? சிவபெருமானுடைய திருவடி. இங்கே இப்போ எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டால், நமக்காக வார்கடல் உலகில் எளிதாய் கிடைத்திருக்கிறது. இதோ பாருங்கள், பிடிச்சிக்கலாமே அப்படி நமக்காக எளிமையாக கிடைச்சிருக்கிறாயா. அதான் வார்கடல் உலகில் நாமெல்லாம் ஏற்றுதற்கு எளிதாக கிடைச்சிருக்கிறார். மேல் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தேடி தேடி பார்த்து கிடைக்காத அந்த சாமி நம்மளை போல இருக்கிற ஆள்லாம் பக்கத்தில் போனால் பார்த்துக்கலான்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கிறார். நாம் தான் போக மாட்டேன்னு உட்கார்ந்துருக்குறோம் இல்லைங்களா? இப்படி போனால் மாசிலா மணி இருக்கிறார், அந்த போனால் கபால் இருக்கிறார், அந்த போனால் மருந்தீசர் இருக்கிறார். எத்தனை சாமி உளுந்தவன சாமி மேலே தான் உழுகணும், அத்தனை கோயில் இருக்குது. நம்ம தான் போக மாட்டேன்னு உட்காந்துருக்கிறோமா இல்லையா? அவர் அங்கெல்லாம் வேண்டான்னு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டார். நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? இவர் பக்கமெல்லாம் நான் போக மாட்டேன்னு உட்காந்துட்ருக்குறோம். என்ன கொடுமை பாருங்களேன். நம்ம நிலைமையை நினச்சி பார்த்தா அப்படி தான் தெரியும். இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உணரணும். அப்படி இவைகளெல்லாம் இறைவனை தேட கிடைக்காத பெருமான் ஆம் அளவும் தேட. யார்? அளவிறந்து அப்பாலை, அளவு கடந்து அப்பால் நிற்கிற பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் நம்மளை போல உயிர்களெல்லாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சேம ஒளி எவரும் தேரும் வகை. அப்படி உரைப்பகுதி பாருங்கள். ஆம் அளவும் தேட ஆகியவை தம் உள்ளத்தில் தோன்றிய அறிவுகளால் முடிந்த அளவு தேடி காணவும் அளவிறந்து அப்பாலை அளவுபடாமல் அப்பாற்பட்டிருக்கின்ற சேம ஒளி பாதுகாவலை தருகின்ற ஒளி வடிவனான பதி எவரும் தேரும் வகை. எல்லா உயிரினங்களும் வழிபட்டு மலமயக்கம் நீங்கி தெளியும் பொருட்டு. உரை கவனித்து பாருங்கள். தேரும் வகை அப்படின்னு எவரும் தேரும் வகை. உரை பாருங்கள். எல்லா உயிர்களும் எப்படி வழிபாடு செய்தாதான் மலமயக்கம் தீரும். நீங்கள் வழிபாடு பண்ணாமல் ஆணவமல மயக்கமோ மாயாமல மயக்கமோ கண்மமல மயக்கமோ போகாது. அதனால் நமக்கு வழிபாடு இன்றியமையாதது. நீங்கள் எவ்வளோ ஞானம் பெற்றாலும் வழிபாடு இன்றியமையாது. நீங்கள் செய்கிற வழிபாடு ஞானம் பெறுவதற்கு தான். சரி, ஞானம் பெற்ற பிறகு இப்போ வழிபாடு பண்ணு. ஏன்? அனுபவிப்பது அப்போ தான் நிகழும். நீங்கள் ஞானம் பெற்ற பிறகு அந்த வழிபாடு செய்யும்போது அந்த அனுபவம் நிகழும். எனவே எல்லா உயிர்களும் தேரும் வகை. நீங்கள் அப்படியே எரிபத்த நாயனாருடைய புராணம் எடுத்து பாருங்கள். ஆநிலை எனும் கோயில் அப்படின்னு அந்த ஆநிலையப்பர் கோயிலை சொல்ல வர பாட்டு.
ஒரு 4-5 பாட்டு கடந்து பாருங்கள். அதில் சொல்வார், மருள்துறை மாற்றும் ஆற்றால். மருள் என்கிற மயக்கம் தீர்ப்பதற்காகத்தான் அவன் சிவலிங்க திருமேனியாக தாங்கி நிற்கிறான்னு சேக்கிழார் பதிவு செய்திருக்கிறார். எரிபத்த நாயனாருடைய புராணம் போய் பாட்டை பார்த்து கொள்ளுங்க. அப்போ எவரும் தேரும் வகை. எனவே எல்லா உயிர்களும் வழிபட்டு மயக்கம் நீங்கி தெளியும் பொருட்டு எங்கே இருக்கிறாரு? மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து. எதுக்கு நடராச பெருமான் தில்லையில் இருக்கிறார் தெரியுமா? எல்லா உயிர்களுடைய மயக்கம் தீரணுங்கிறதுக்காக எங்கேயோ இருக்கிற பெருமான் இறங்கி வந்திருக்கிறாருங்க. எங்கே? 224 புவனம் கடந்து அப்பால் இருக்கிற பெருமான் நமக்காக இப்பால் இங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னார்? ஆக சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சொல் மன்றுள் நிறைந்து. எதுக்கு ஏன் வந்திருக்கிறாரு? வேலையில்லாமல் வந்திருப்பார் போல இருக்குது. அப்படியே என்ன இல்லை, நம்முடைய பிறவி அறுக்கிற வழக்க நம்மளிருந்து அது செத்து பிறப்பதே வழக்கமாக போச்சே நமக்கு. அதான் சொல்ல, பிறவி வழக்கு அறுக்க. பிறவி என்ன ஆகி போச்சு? நமக்கு வழக்கமாக போச்சு. எனவே பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி உயிர்களின் பிறவி தொடர்பை அறுக்கச் செய்யும் கூத்தப் பெருமான் நடன நிலை எம்மை பாதுகாப்பதாக. இதுதான் முதல் போற்றி. அப்போ முதல் வணக்கத்தை சொல்லும்போதே சாமி யாருன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? எங்கு எல்லா வகையிலும், அதாவது திருமால், பிரமன், இந்திரன், தேவர்கள், அப்புறம் வேதம், வேதாந்தம், இவையெல்லாம் ஆம் அளவும் தேட கடந்து நிற்கின்ற பரம்பொருள் நம்பொருட்டு நமக்கு அருள் செய்யும் பொருட்டு இறங்கி வந்து தில்லை என்ற திருத்தலத்தில் நடராச பெருமானாக நடம்புரிகிறாரு. அந்த நடனம் நம்முடைய பிறவி வழக்கை அறுப்பதற்காக. எனவே அந்த நடனம் எம்மை பாதுகாப்பதாக. இதாங்க முதல் வணக்கம். 2வது வணக்கம் என்ன அப்படின்னா, அடுத்த பக்கம் பாருங்கள். குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்து. குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இலைப்பு ஒழிய விட்டு வைத்தும் தொல்லை உறும் அடி தொல்லை உறும் அந்தம் அடி நடுவு என்று என்ன அளவிறந்த வந்த பெரிய வழி போற்றி. இப்போ பிறவி வழக்கு அறுக்க ஆடுகிறான்னு முதல் வணக்கம் சொன்னார். அந்த செயல் பெருமான் எப்படி செய்கிறார்? நம்ம முன்னையே போன நூல் படிக்கும்போது பார்த்தோம். நடனம், கூத்து, நாட்டியம், பரதம், விளையாட்டு, இதெல்லாம் ஒரே பொருள் தான். நீங்கள் இந்த சொல்லெல்லாம் ஒரு பொருளை குறிப்பன தான். எனவே விளையாட்டு என்றாலும் நடனம் என்றாலும் கூத்து என்றாலும் ஒரே பொருள் தான். அப்போ இங்கே சொல்கிறாரு, அந்த இறைவன் பிறவி வழக்கை எப்படி அறுக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு விடை சொல்றார். குன்றாத பல்லுயிர், கோடான கோடி உயிர். அதுக்கு ஒரு அடைப்பட்ட குன்றாதன்னு. ஏன்? இன்னைக்கு வரைக்கும் பிறப்புக்கு வாராத உயிர்கள் கோடான கோடி, வந்திருக்கிற உயிர்கள் கோடான கோடி, வீடு பேற்றில் இன்பம் துய்த்து கொண்டு இருக்கிற உயிரும் கோடான கோடி. எனவே இந்த 3 இடத்துலையுமே கணக்கு சொல்ல முடியாது. அதனால் குன்றாத பல்லுயிர் அப்படின்னார். அந்த வெவ்வேறு படைத்து செய்யுள்ள உயிர்களை படைத்துன்னு இருக்குது. ஆனால் பொருள் செய்யும்போது நீங்கள் அப்படி பொருள் செய்யக்கூடாது. ஏன்? உயிரை படைத்தான் இறைவன் சொன்னீங்கன்னா ஒழுங்காக ஏயா படைக்கலை? இந்த படைக்கிற சாமி அன்னைக்கே நான் அறிவாளியாக படைச்சிருக்கணுமா இல்லையா? என்ன பண்ணுது? எல்லாம் படைத்தவன் குத்தம், என்ன குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆகிப்போயிடும். அவர் படைத்தது எதைன்னு கேட்டால் இந்த உலகு, இந்த உடம்பு போன்றவற்றைத்தான் படைத்தார். உயிர் என்ற பொருள் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் அல்ல. நீங்கள் சைவ சித்தாந்தத்தை விளங்கி கொள்ளுகிற பொழுது
மற்ற சமயவாதிகளும் நமக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டால், மற்றவர்களெல்லாம் இறைவனே உயிர்களை படைத்தான்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த கோட்பாடு உடன்பாடு அல்ல. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, உயிர்களுக்கு தேவையான உடம்பு, உலகம், நுகர்பொருள் போன்றவற்றைத்தான் இறைவன் படைத்தான். நீங்கள் உயிரை இறைவன் படைத்தான்னு சொன்னால் எதிலிருந்து படைத்தான்? அடுத்து ஏன் ஒரே மாதிரி படைக்கலை? உங்களுக்கு அறிவு கூட, எனக்கு கம்மி. ஏன் அந்த ஓரவஞ்சன் அவருக்கு பண்ணவர் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாம் ஒரே மாதிரிலாம் படைச்சிருக்கணும். இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுங்க, கார் உற்பத்தி பண்ணுது. ஒவ்வொரு மாடல்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. 800னா ஒரு மாடல், 1000னா ஒரு மாடல், அதுக்கு மேலே போச்சு ஒரு மாடல். இதில் 800னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர் தான் வேறு வேறு கலராக இருக்கும். அதில் இருக்கிற மெக்கானிசம், வடிவமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அதை விட்டு போட்டு படைத்தது 800ன்னு போட்டு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருந்துச்சு வச்சுங்க, அது ஒரு நிறுவனமே அப்படி படைக்கிறது இல்லையே. அப்போ இறைவன் நம்மை படைத்தான் என்று சொன்னால் நம்மளை ஏன் இத்தனை வெரைட்டியில் படைச்சிருக்கணும்? எல்லாம் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமா இல்லையா? நம்மளை எல்லாம் ஞானசம்பந்தர் மாதிரியே படைச்சிருக்கலாம், திருநாவுக்கரசர் மாதிரியே படைச்சிருக்கலாம், நாயன்மார் மாதிரியே படைச்சிருந்தார்னா இந்த பாடே இல்லையே. நான் பாட்டுக்கு சிவனேன்னு அஞ்செழுத்து சொல்லி வீடு வீட்டுக்கு போயிருக்கலாமே. இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நீங்கள் வேறு சொல்லலாம் கேட்டுக்கிட்டு, இந்த கஷ்டமே இல்லையே நமக்கு, தோணுதா இல்லையா? அதனால் பார்த்து. அப்போ உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல. உயிருக்கு தேவையான தனு கரண புவன போகம் என்கிற அவைதான் இறைவனால் படைக்கப்பட்டன. அவை எதிலிருந்து படைக்கப்பட்டன? மாயையிலிருந்து. மாயை என்கிற பொருளிலிருந்து இது படைக்கப்பட்டது. அது காரணம், இது காரியம். எனவே மாயை காரணம், அதிலிருந்து படைக்கப்பட்ட பொருளாக காரியம். காரியமாயிருப்பது மாயேயம் என்று பெயர். மண் என்பது காரணம், அதிலிருந்து உருவாக்கப்பட்ட குடம், தட்டு, விளக்கு இதெல்லாம் காரியம். அப்போ மண் என்ற மூலப்பொருள் இருந்து தான் குடம் வருகிறது. அப்போ குடம் என்பது காரியம், மண் என்பது காரணம். அது மாதிரி உலகம் என்பது காரிய பொருள். உலகம் காரண பொருள் அல்ல, காரிய பொருள். இது சிதையும், இது அழியும். இந்த உடம்பு சிதையும் அழியும். எனவே உடம்பு அழியும், உலகம் அழியும். ஏன்? இது காரிய பொருள் என்பதனால. இது காரண பொருளாக இருந்தால் ஒரு காலத்தும் இதற்கு அழிவு இல்லை. இதான் செய்தி. சரி, இங்கே வந்துடுவோம் பாருங்கள். அப்போ இந்த பெருமான் இவன் நமக்கு அருள் செய்வதற்காக அந்த வெவ்வேறு வகையில் படைச்சார்னு உரை பாருங்கள். வெவ்வேறு படைத்து மலக்கட்டுடைய அவ்வுயிர்களை அவை செய்த வினைக்கு ஏற்ப கருப்பை, முட்டை, வியர்வை, வித்து ஆகிய உடல்களில் மாறி மாறி வேறு வேறாக படைத்து, நம்ம படைக்கிற வகை 4 வகை. அவை காத்து, அப்படி படைக்கப்பட்ட உயிர்கள் அந்த உடம்புக்குள்ளே போய் இவ்வளவு காலம் இருக்கணும்னு வச்சு அவன் தான் பாதுகாத்துட்ருக்கிறான். மறந்துடக்கூடாது. சும்மா புரிவதற்காக நான் சொல்கிறேன். ஒருவர் ஒரு பிழை செய்கிறார், காவல்துறை பிடிக்கிறது, நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினாங்க, தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு அவர் சிறைக்கு போகிறார். சிறைக்கு போகின்ற அந்த கைதிக்கு பாதுகாப்பு அரசு தான் கொடுக்குது, உணவு அரசு தான் கொடுக்குது, உடை அரசு தான் கொடுக்குது. அப்போ பாதுகாப்பு கொடுத்து, உடை கொடுத்து, உணவு கொடுத்து, அப்புறம் நோய் வந்துச்சுன்னா மருந்து கொடுத்து, எல்லாமே ஃப்ரீ. சரிங்களா? இத்தனையும் கொடுத்து அந்த தண்டனை காலம் போகிற வரைக்கும் பாதுகாக்கணும். தண்டனை காலம் முடிஞ்சிச்சுன்னா கிளம்பு, முதல்ல வெளியே போ. இல்லை சார், வெளியே விட உள்ளதான் சார் நிம்மதியாக இருக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சார் அப்படின்னா விட்டுருவாங்களா என்ன? கிளம்பு முதல்ல அப்படி கிளப்பிடுவாங்க இல்லையா? அவ்வளோதாங்க. இந்த உடம்பு என்பது சிறை போல், உயிர் என்பது உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது கைதி போல். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கொண்டு வந்த வினை இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும். அந்த அனுபவத்துக்கான காலம் முடிஞ்சிச்சுன்னா உள்ளுக்கிற ஜெயிலர் நம்மளை துரத்தி விட்டுருவார். கிளம்பு நீ முதல்ல, எங்கே இருக்கிற கிளம்புன்றுவார். அப்புறம் நீங்கள் ஐயா கொய்யானாலாம் திருப்பி தரமாட்டார். கிளம்பு, பார்த்துக்கலாம் போ. அப்படி ஏதாவது உடம்பு வேணால் இன்னொரு குற்றம் பண்ணிட்டு உள்ளப்பா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அடுத்த சட்டையை எடுத்துகிட்டு அந்த சட்டைக்குள்ளே போய் உடந்து கிடக்க வேண்டியது தான். இதனால் மறந்துடாதீங்க,
எந்த வகையான உடம்பும் உயிருக்கு சிறை என்பதை மறந்துடாதீங்க. அதனால தான் சைவம் சொல்லுச்சு, முத்தி பேற்றில் உயிருக்கு எந்த வகையான உடம்பும் இல்லை. அது இறைவனோடு கலத்தல். அங்கே முத்தி என்பது இறைவனோடு கலந்து விடுதல் தான். அங்கே சிறை எந்த உடம்பும் பெறுதல் இல்லை நமக்கு. அதனால் இங்கே சொன்னார், அந்த படைத்து படைத்தவற்றை காத்து, படைத்ததும் கருணை தான், நம்மளை காப்பாற்றி கொண்டிருப்பதும் கருணை தான்னார். சொல்லார், எனவே வினைக்கேற்ப கருப்பை முட்டை வியர்வை ஆகியவற்றில் உடலை கொடுத்து மாற்றி மாற்றி அவற்றை படைத்து அவை காத்து, அதுக்கப்புறம் காத்தா மட்டும் போதுமாயா, கலப்பி உடனுமே. அடுத்து சொல்ல பாருங்கள், எல்லையில்லா இளைப்பு ஒழிய விட்டு. மரணத்துக்கு இன்னொரு பெயர் இளைப்பாறல். மரணம் என்று நம்ம சொல் வழக்கில் இருக்குது. சித்தாந்த கலைச்சொல் இளைப்பாறல் என்று பெயர், ஓய்வெடுத்தல்னு பேர். இப்போ மரணத்துக்கு பேர் ஓய்வெடுத்தல். யாராவது இறந்துட்டா என்ன பண்ணலாம், ஓய்வெடுக்கிறாருன்னு நினைக்கணும். அதை விட்டு போட்டு போயிட்டாரேன்னா அவர் ஓய்வுக்கு போயிட்டார், நீ ஏன் பதட்டப்படுற? நீங்கள் காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு கேப் கிடச்சின்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே, அது அரசு பணியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ இந்த மத்தியானம் 1 to 2 சாப்பாட்டு நேரம்னு வச்சுக்கங்களேன், 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போய் சேரில் உட்காந்து கர்ச்சீப் எடுத்து இப்படி போட்டுட்டு அப்படியே படுத்துட்டாங்கன்னா அந்த அரை மணி நேரம் அப்படியே யாராவது ஃபோன் அடித்தா தொலைஞ்சான்னு வச்சுக்கங்களேன். அதனால் என்ன பண்ணுவாங்க, செல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஃபோனை யாராக இருந்தாலும் என்னை கூப்பிடாத, லஞ்ச் பிரேக்கில் இருக்கிறேன் புரியுதா அப்படின்னு அப்படியே கண்ணை அந்த ஒரு ஷார்ட் பிரேக் தான் அவங்க 8 மணி வரைக்கும் வேகமாக வேலை செய்ய முடியுது. அப்போ ஒரு வேலை ஒரு ஓய்வு, ஒரு வேலை ஒரு ஓய்வு, அப்போ தானே ஒழுங்காக செய்ய முடியுது. இதே தானுங்க சாமியும் செய்கிறார். உங்களை பிறப்புக்கு உட்படுத்தி இருப்பது வேலை போல், மரணம் என்பது ஓய்வு போல். திருப்பியும் ஒரு வேலைக்கு வருவோம். அப்போ நம்மளை சாமி என்ன பண்ணுறாரு, ஓய்வு எடுக்க வச்சு தான் வேலை கொடுப்பாரு. வேலை கொடுத்தாருன்னா ஓய்வு கொடுப்பாரு. நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? அவ்வளோதானே. நீங்கள் மரணம்னா உடனே ஐயோன்னு நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நம்ம புதுசாலாம் சாவில். ஏன், நாம் செத்து பிழப்பதே தொழிலாக வச்சுருக்கிற ஆள். நான் என்னமோ ஐயோ முதலாக சாகிறனுங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் எத்தனை கோடி பிறப்பில் செத்து பிழைச்சிருக்கிறா, செத்து தொலைப்போ அப்படிங்க வேண்டியதான். என்னமோ புதுசாக சாகிறானாமா இவன் போட அப்படின்னு சாமி அங்கேருந்து மேலே பார்த்து சிரிப்பார். ஏன், நம்ம தான் வந்து போயிட்டுருக்கிற ஆளாச்சே. நினச்சி பாருங்கள், அப்படி ஒரு பயம் நமக்கு வந்துடுது. மரணம் வரப்போகுதுன்னு சொன்னால் நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயோ கடவுளே, நான் நாளைக்கு செத்துருநாட்டிருக்குதே நினச்சா இன்றைக்கே செத்து போயிடுவேன் நான். மறந்துடாதீங்க, இவையெல்லாம் நமக்கு பழகி போன ஒன்று. ஆனால் நமக்கு இந்த புதுசாக பார்க்குற மாதிரி தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அது நமக்கு பழக்கமான ஒன்று தான். எனவே பெருமான் மரணத்துக்கு ஒரு பெயர் சொன்னார், இளைப்பு ஆறவிட்டு அப்படின்னார். எனவே இளைப்பொழித்தல் அப்படின்னார். எனவே இளைப்பொழிய விட்டு வைத்து உயிர் அப்படியே உரை பார்த்துங்க. உயிர்கள் சகல அவத்தையிலும் பிறந்தும் இறந்தும் அலைந்தும் தெரிந்து வந்தபோது உண்டான இளைப்பு நீங்கும்படி ஒடுக்குவித்தும், மரணத்தை கொடுத்தும். அப்போ உடம்பை கொடுத்து தொழில் செய்ய வைத்து, அப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் ஓய்வை கொடுத்து, இதெல்லாம் சாமி தான் செய்கிறார். ஆக தொல்லையுறும் அந்தம் அடி நடுவு என்று எண்ண அளவிறந்து வந்த பெரிய வழி போச்சு சொன்னார். அந்த அனாதி காலம் தொட்டு படைத்தும் காத்தும் அழித்தும் அளவிருந்து சொல்ல முடியாத நிலையில் முதல் நடு இறுதி என்று சொல்லப்பெறுகின்ற அந்த பெரிய நிலைகளை கடந்து நிற்கக்கூடிய ஆகியவற்றை கடந்த பெரிய செயல் திறன் வழிமுறை எம்மை பாதுகாப்பதாக. இது 2வது வணக்கம். இனி 3வது வணக்கம். இதில் தான் அந்த முதல் உடம்பு எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்ற குறிப்பு இங்கே தாங்க இருக்குது. ரொம்ப முக்கியமான குறிப்பு இங்கே தான் இருக்குது. நீங்கள் முதல் சட்டை எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு யாராவது எந்த சமயவாதி கேட்டாலும், எந்த சமயவாதி இடத்திலும் இந்த பதில் இல்லை, மறந்துடாதீங்க. நீங்கள் தத்துவ ஞான உலகத்தில் என்னென்ன சமயங்கள் இருக்குதோ அந்த சமயங்கள் நூலெல்லாம் எடுத்து படிங்க. முதல் பிறப்பு எப்படி வந்துச்சுன்னு படித்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்ட செய்தி எந்த நூலிலும் இல்லை.
மறந்துடே, அது நமக்கு இந்த நூலில் மட்டும்தான் கிடைத்த பேர். இதில் கொடுத்துருக்கிற செய்தி ஒரு ஆழமான செய்தியை நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் முன்னையே ஒருவாறு தெளிவுபடுத்திட்டேன். இந்த வரிகளை படித்து பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறான்னு பாருங்கள். முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்ற வரும் எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ் உயிரும் ஆர்த்தே உரு உடைய மாமணியை உள் அடக்கும் மாநாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்டகத் தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கட்புலனால் காணார் தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பு ஆக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி. இந்த பகுதி ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி. இதில் ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். உரை பகுதிக்கே பாருங்கள். உயிர்கள் நிலையானவை மண்ணுயிர் என வழங்கப்பெறும். அவ்வாறு இருக்க அவற்றை படைத்து காத்து அழித்தல் செய்வது ஏன்? இது வினா. விடை சொல்லார். உயிர்கள் படைத்து காத்து அழிக்கப் பெறுவது இல்லை, அவற்றுக்குரிய உடல்களே அவ்வாறு செய்யப்பெறுகின்றன. மறந்துடாதீங்க, உயிரை படைப்பதும் இல்லை, காப்பதும் இல்லை, அழிப்பதும் இல்லை. உடம்புக்குத்தான் படைத்தல், உடம்பைத்தான் காத்தல், உடம்பைத்தான் அழித்தல் என்பது. அப்போ ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் உடம்பு தான் விட்டு பிரிகிறது. உயிர் எதுவும் ஆகலை, உயிர் அப்படியே தான் இருக்குது. அது செய்த புண்ணியத்துக்கும் அல்லது பாவத்துக்கு ஏற்ப அடுத்த உலகத்தில் போய் பிறந்து இறந்து உழலும். அப்போ நம்ம வந்து போகிற நாம் மண்ணுக்கு மட்டும்தான் வர நினச்சிடக்கூடாது. விண்ணுலகத்துக்கும் போயிடுவோம், நரக உலகத்துக்கும் போவோம். இங்கே போனாலும் பல வகையான உலகம் இருக்குது, அங்கே போனாலும் பல வகையான உறவு. எங்கே நரகத்துலேயும் பல வகை இருக்குது. 7 நரகம் இருக்குதுன்னு பாட்டு சொல்லுது. அதலை சுதலை விதலை அப்படின்னு சொல்லி பாதாளம் வரைக்கும் 7 உலகம். அதான் பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர். மேலே போனீங்கன்னா தாமரை கண்ணான் உலகு, பிரம்ம உலகம், சக்தி உலகம் அப்படின்னு நிறைய உலகம் மேலேயும் இருக்குது. அப்போ இன்பம் துய்ப்பதற்கும் பல வகையான உலகம் இருக்கிறது. அதே மாதிரியே துன்பத்தை துய்ப்பதற்கும் பல வகையான உலகம் இருக்கிறது. நாம் செய்கிற பாவத்தையும் புண்ணியத்தையும் கணக்கு பார்த்து எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும்போது அதுக்கு ஏற்ப கொடுப்பார். அதுதான் அடிப்படை. அது சொல்கிறார். எனவே உயிர்கள் படைத்து காத்து அழிக்கப் பெறுவது இல்லை, அவற்றுக்குரிய உடல்களே அவ்வாறு செய்யப்பெறுகின்றன. உயிர்கள் அனாதிகாலம் தொட்டு மலத்தால் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய பேஸ். இதுதான் அடிப்படையான கருத்து. உயிர் என்று இருந்ததோ அன்றே அதனோடு ஆணவம் என்கிற மலம் இருந்தது. இந்த மலம் என்ன பண்ணுச்சு? ஆன்மாவின் இச்சை, கிரியை, ஞானம் என்கிற 3ஐயும் அது மறைத்தது. அந்த பொருள் நம்மகிட்ட அனாதிகாலம் தொட்டு இருக்கிறது. அது எப்போ இருந்துச்சோ அப்போவே அது நம்மகிட்ட இருக்கிறது என்ன பண்ணுச்சு? நம்ம அறிவு, இச்சை, செயல் என்கிற இச்சை, கிரியை, ஞானத்தை இது மறைச்சு நிற்கிது. அதான். எனவே அனாதிகாலம் தொட்டு மலத்தால் மறைக்கப்படுகின்றன. மலத்தை நீக்க இறைவன் செய்யும் கருணையே படைத்தல். நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டால், அறிவை மறைச்சிருக்கிற அறியாமையை நீக்கி கொள்ளத்தான் பிறப்புக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம செயல் அறியாமை நீக்கிற செயலாக இருக்கான்னு நீங்கள் தான் சிந்திச்சு பார்த்துக்கோ. அறியாமையை வளர்த்துற செயலாக இருக்குதா,
அறியாமையிலிருந்து நீக்கிக்கிற செயலாக நம்ம செய்கிறோமாங்கிறத நீங்கள் தான் சிந்திக்கும். அதான் சொல்கிறார். எனவே மலத்தை நீக்க இறைவன் செய்யும் கருணையே படைத்தல் முதலான ஆகும். சரி, மலம் உயிர்களை பற்றியது எவ்வாறு? இந்த ஆணவ மலம் எங்கிட்ட இருக்குங்க, அது எப்படிங்க வந்துச்சு எங்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு, முன்னே தோன்றிய நெல்லுக்கு உமி தவிடு அனாதியில் உடன் தோன்றியது போலவே ஆணவம் ஆன்மா என்றிருந்ததோ அப்போவே அதனோடு இருந்தது. சரிவே ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைக்க, அந்த மறைத்தது எவ்வாறு அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால், நீடு செம்பில் காளிதம், காளிதம்னா களிம்புன்னு அர்த்தம். செம்பு என்கிற பொருளில் அது எப்போ இருந்துச்சோ அப்போவே அது களிம்பு இருக்கிறதா? ஆம். அதுபோலவே உயிர் என்ற பொருள் இருந்த போதே அதனோடு மலம் இருந்துச்சு. நான் இருக்கும்போது என்னோடு மலம் இருந்துச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டு செம்பு இருக்கும்போதே களிம்பு இருப்பது போல். ஒன்றொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாருங்க. ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு ஆசிரியர் காட்டுறார். எனவே செம்பும் களிம்பும் போல நானும் ஆணவ மலம். சரி, அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சொல்லார், செம்பில் நிறத்தை களிம்பு உடன் நோக்கி மறைத்தலை போன்றதாகும். இறைவன் பெரு நிறைவில், அதாவது அவனுடைய வியாபகத்தில் உயிர் இருக்கவும் ஆணவ மலம் உயிரின் இருப்பை மறைத்தது எவ்வாறு? ஏங்க, நான் தான் அவனுக்குள்ளே இருந்தனே, அவன் என்னை மறைச்சது எவ்வாறு என்று நீங்கள் கேள்வி எழுமானால், நெல்லை சொல்லார், தொல்லை கடல் தோன்ற வரும். இது ஒரு உதாரணம் சொன்னார். கடல் என்பது எப்போது இருந்துச்சோ அப்போதே அதில் நீர் இருந்துச்சு. நீர் இருக்கும்போது அதில் உப்பு இருந்துச்சு. கடல் போல சிவம், நீர் போல ஆன்மா, உப்பு போல மலம். கடலில் உப்பு கலந்தது யார்? யாரும் இல்லை. கடலில் ஒன்று இருக்கும்போதே நீர் இருந்துச்சு, நீரில் உப்பு இருந்துச்சு. அது மாதிரி இறைவன் என்று ஒருத்தன் இருந்தான், அவனுக்குள்ளே உயிர் இருந்துச்சு, உயிருக்குள்ளே உப்பு இருந்துச்சு. இந்த உப்பு என்பது நீரை பற்றி இருக்கிறதே ஒழிய நீருக்கு இடம் கொடுத்த கடலில் இல்லை. மறந்துடக்கூடாது. தண்ணியை கொண்டு வந்து கரையில் வச்சு சூரியனுடைய கதிர்கள் பாய்ச்சிங்கன்னா அது உப்பாகும். அங்கே அந்த மண் பரப்பை கொண்டு வந்து வெயிலில் வச்சிங்கன்னா உப்பாகாது. ஏன்? உப்பு தண்ணியில் தான் இருக்குதே ஒழிய தண்ணிக்கு இடம் கொடுத்த நிலப்பரப்பில் இல்லை. அப்போ நிலப்பரப்பு உப்பில்லாதது, நீர் உப்புடையது. அதுபோல் சிவம், அதான் தாங்கி நிற்கிற பொருள், அது மலம் இல்லாதது. அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா நீர் போல, அதுதான் மலம் உடையது. இங்கே மலம் என்பது உப்பு போல. இப்போ கடல், நீர், உப்பு, சிவம், ஆன்மா, மலம், இதுதான் ஊமை. நீங்கள் ஒன்றொன்றுக்கு எத்தனை உதாரணம் காட்டாருன்னு நீங்கள் நான் வச்சுக்கணும். அப்போ அனாதிகாலம் தொட்டு நானும் மலமும் இருந்தோம், செம்பும் களிம்பும் போல. எப்படியா நீ இருந்தால் அது இருந்துச்சுன்னு எனக்கு புரியலையே. கடல் இருந்துச்சு, நீர் இருந்து, உப்பு இருந்ததுலே அது போல் அப்படின்னாரு. அடுத்தது, இந்த மலம் என்னுடைய அறிவு இச்சை செயலை மறைத்தது. எனக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது மறைச்சதுங்கிறீங்க. ஆம், அறிவு இருந்துச்சு, அந்த அறிவை இந்த மலம் மறைச்சிது. நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். பாம்பு இருக்கிறதல்லவா, அது ஒளியுடைய மாணிக்கத்தை தனக்குள்ளே வச்சுருக்கும். அந்த மாணிக்கத்தை இரவு நேரத்தில் தானே உமிழ்ந்து விட்டு அதன் வெளிச்சத்தில் தனக்கு தேவையான உணவை தேடும். தேடி முடித்தோடனே அந்த மாணிக்க மணியை தனக்குள்ள மீண்டும் விழுங்கி கொள்ளும். இது பாம்பினுடைய இயல்பு. அப்போ ஒளி பொருந்திய மாணிக்கம் பாம்புக்குள் இருக்கும்போது தெரிவதில்லை இல்லையா? அது மாதிரி மலத்துக்குள் இருந்த மாணிக்கமாக நீ இருந்தையா, நீ தெரியாமல் இருந்தன்ட்டார். உதாரணத்தை நீங்கள் ஒவ்வொரு உதாரணத்தையும் அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வச்சுக்கணும், அடுத்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ஆனால் அதுக்கு பேர் ஒரு உடை உவமை என்று பெயர். நீங்கள் கடல், நீர், உப்புங்கிறது அந்த இடத்துக்கு மட்டும்தான் உவமை, அடுத்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. செம்பு, களிம்பு அந்த இடத்துக்கு மட்டும்தான் உவமை, அடுத்த இடத்துக்கு வரக்கூடாது. இப்படி ஒரு உடை ஒப்பாய். அடுத்த வரி சொல்ல பாருங்கள், எல்லாம் ஒரு உடை ஒப்பாய். எனவே இவ்வாறு எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். இறைவன் உள்ளபோதே மலமும் உள்பொருளாய் அருவமாய் எல்லா உயிரும் ஆர்த்து அருவமாக இருந்தே ஆணவ மலம் மூவகை உயிர்களையும் பிடித்து, அதாவது ஒரு மலம், இருமலம், மும்மலம், 3 வகை உயிர்களையும் மறைத்து
உருவுடைய மாமணியை உள் அடக்கும் மாநாகம். எடுத்துக்காட்டு சொன்னார், வடிவுடைய பெரிய மாணிக்க மணியை நஞ்சுடைய வாயினுள் அடக்கிய பெரிய நாகப்பாம்பை போலவும், ஒளி பொருந்திய மாணிக்கத்தை பாம்பு தனக்குள் மறைத்து வைத்திருப்பது போல ஆணவ மலத்துக்குள் உயிர்கள் மறைந்து கிடந்தன. ஒரு உவமை. ரெண்டாவது உவமை சொன்னார், விறகுக்குள்ளே தீ மறைஞ்சிருப்பது போல ஆன்மா ஆணவ மலத்துக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. வன்னிதனை தான் அடக்கும் காட்டக தகுதியும் போல. வன்னினா நெருப்பு. எனவே அந்த வன்னிதனை விறகு ஆகும் வரை நெருப்பு தெரியாமல் மறைந்திருக்கும் விறகு போல. எனவே காட்டகம்னா விறகு, அதில் இருக்கக்கூடிய வன்னி அது நெருப்பு. எனவே மரத்துக்குள்ளே நெருப்பு இருக்கிறது. எப்படி இருக்குது? மரமாகத்தான் தெரியுது, நெருப்பு தெரியல. அதை நீங்கள் பற்ற வைத்தீங்கன்னா நெருப்பு வெளியே போச்சுன்னா கறிக்கட்டை மட்டும் நிற்கும். அப்போ நெருப்பு எங்கே இருந்தது? அதுக்குள்ளே தான் இருக்குது. எப்படி இருக்குது? மரமாக இருக்குது. வெளியே போச்சுன்னா கருத்த நிறமான கறிக்கட்டையாக நிற்கிது. அதுபோல் அப்படின்னார் பாருங்கள். ஆக விறகாகும் வரை நெருப்பை தெரியாமல் மறைத்திருக்கும் விறகு போலவும். இதெல்லாம் எதுக்கு சொன்னார்? ஆன்மாவின் அறிவு இச்சை செயல் என்பதை மலம் மறைத்திருக்கிறது என்பதற்கு ஊமை சொன்னார். மாணிக்கத்தை பாம்பு மறைத்திருப்பது போல, நெருப்பை விறகு மறைத்து கொண்டிருப்பது போல ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயலை ஆணவ மலம் மறைத்து நின்றது. அதான் பொருள். எனவே ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் உயிர்களுடைய ஞானக்கண்ணை மறைத்து கொடிய தொழிலை உடைய ஆணவ மலத்தால். இப்போ அந்த ஞானத்தை மலம் மறைத்தது. எனவே செயல் என்பது நம்மகிட்ட இல்லை, விருப்பம் என்பது மறைஞ்சிச்சு. அப்போ அந்த ஒன்று மூணையும் மறைச்சிருச்சு. எனவே என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் அறிவையும் செயலையும் இழந்த எல்லா உயிர்களுக்கும் என்ன பண்ணா? உட்நாடி. அந்த உயிர்கள் இவ்வாறு அறிவை உடைய உயிர்கள் மலச்சார்பு காரணமாக அறிவை இழந்து நிற்கிறதே என்று கண்டு இரக்கம் கொண்டு தன்னுடைய கருணை நோக்கத்தை அந்த உயிர் மீது செலுத்துகிறான். பார்த்து 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 அருள் செய்கிறான். கருணையை பெறுகிற உயிர்கள் மெல்ல மெல்ல பக்குவப்படுகிறது. அது எது போலன்னு கேட்டால், ஒரு தாமரை தடாகத்தில் சேற்றுக்குள்ளே கிழங்குகள் எல்லாம் பொதிந்து கிடக்குது. மழை இல்லாத போது சேரோடு சேராக மக்கி மண்ணோடு மண்ணாக கிடக்கும். ஒரு நல்ல பெரிய மழை வந்தது, குளம் நிறைந்தது. அப்படியே குளம் குளிர தொடங்குச்சு. பகல் நேரம் பூரா வெயில் அடிச்சுது. பகல் நேரத்தில் வெப்பமும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியும் அந்த நீரினால் அந்த கிழங்குக்கு மாறி மாறி கிடைக்குது. வெப்பமும் குளிர்ச்சியும் வெப்பமும் குளிர்ச்சி மாறி மாறி வருவதனால அந்த கிழங்கு பக்குவப்பட்டது, மெல்ல தலை தூக்கி மேலே ஏறி வருது. அப்போ ஒரு தாமரை கிழங்கு வெறும் தண்ணீருக்குள்ளே இருந்து சூரிய ஒளி படலைன்னா முளைத்து வராது. சரி, சூரிய ஒளி மட்டுமே இருந்து குளிர்ச்சி இல்லைன்னா முளைச்சி வராது. அப்போ அந்த கிழங்கு முளைச்சி வரணும்னா வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி நிற்கணும். இது 12 மணி நேரம், அது 12 மணி நேரம், அப்படி மாறி மாறி நின்னால் இந்த கிழங்கு முளைக்கிட்டு வருமா? ஆம். அதுபோல தான் நாம் ஆன்மாவாகிய நாம் நரகம் என்கிற வேதனையையும் சொர்க்கம் என்கிற இன்பத்தையும் மாறி மாறி அனுபவிச்சா நாம் பக்குவப்படுவோம். ஆனால் சாமி நமக்கு என்ன பண்ணுறாரு? இன்பத்தையும் கொடுக்குறாரு, துன்பத்தையும். ஏன் ஒன்றை மட்டுமே கொடுத்தா பக்குவம் ஆக மாட்டோம். இன்பத்தை கொடுத்த வினாடி துன்பத்தை கொடுக்கணும், துன்பத்தை கொடுத்த வினாடி இன்பத்தை கொடுக்கணும். மாற்றி மாற்றி கொடுத்தா தான் இனி இன்பத்தினால் இன்பப்படக்கூடாதியா? ஏன் அடுத்த வினாடி துன்பம் வந்துடும். துன்பம் வந்துருச்சு, துன்பப்படாது. ஏன் அடுத்து இன்பம் வரப்போகுது. இப்போ ரெண்டையும் மாற்றி மாற்றி அனுபவிக்கும் போது உங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு கட்டத்தில் சலிப்பு வந்து போயா நீ வேற. இப்போ தான் நேற்று அப்படி தான் காலையில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தேன், மத்தியானம் பெருந்துன்பம் வந்துருச்சு. இது தொடர்ந்துகிட்டே இருந்து என்ன பண்ணுவீங்க? மகிழ்ச்சியை கொண்டாடவே மாட்டேங்க. ஏன் அடுத்து துன்பம் வரப்போகுது. சரி, துன்பம் வந்துருச்சு, வாடி போயிடுவேன், நாளைக்கு மகிழ்ச்சி வரப்போகுதியா அப்படின்னு. அப்போ மாறி மாறி அனுபவிக்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கிறது. மகிழ்ச்சி நிரந்தரமானது அல்ல, துன்பம் நிரந்தரமானதல்ல, இது மாறி மாறி வரும். எவ்வளவு நாளுக்குயா வரும்? உடம்புள்ள காலம் வரைக்கும் வரும். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும், வயிறு இருக்கிற வரைக்கும் வயிற்று வலி இருக்கும், இடுப்பு இருக்கிற வரைக்கும் இடுப்பு வலி இருக்கும், நெஞ்சு இருக்கிற வரைக்கும் நெஞ்சு வலி இருக்கும்.
ஐயோ நெஞ்சு இருக்குது வலிக்கவே மாட்டேங்குதா என்ன? வலிக்கும். ஏன்? அதெல்லாம் இயந்திரம்ங்க. அந்த இயந்திரத்துக்கான வேலையை நம்ம கூடுதலாக கொடுக்குறோம். அப்புறம் அது என்ன பண்ணும்? தேய்மானம் ஏற்படுத்தினா ஸ்பேர் பார்ட்ஸ் விட்டு மாற்றித்தானங்க ஆகணும். என்ன பண்ணுறது? அது இன்பில்ட்டில் உள்ளே இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணி கிழித்து எடுத்து உள்ளே வச்சு தச்சு அப்புறம் ஒரு தயாராகி அது கை மாதிரி கையெல்லாம் இல்லை. ஏன்? உள்ள பிளேட் வச்சுருக்கிறோமே, கை வெளியில் பார்த்தா கை மாதிரி இருக்கும். பாத்திரத்தையோ வெயிட்டையோ தூக்கிடாதீங்க. ஏன்? தூக்குனா கை போச்சு. இப்படி ஒரு நிலைமைக்கு போயிருந்துருக்கலாமேன்னு தோணுமா இல்லையா? நீங்கள் போயிட்டா நினைப்பீங்க, ஐயோ பேசாமல் பார்த்துக்கிட்டாது நிற்பனே போயிட்டாரேம்பிங்க. சாமி பாடு தான் படாத பாடு. இப்போ ஒரு சின்ன விபத்து ஏற்படுகிறது, அவர் பொசுக்குன்னு போயிட்டார். சின்ன வயசு பையனை வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னம்பீங்க? ஐயோ இந்த வயசில் போயிட்டார்னார். சரி, சாமி உங்களுக்காக போகாமல் ஒரு கையோ காலோ போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ வாழ்க்கையே போயிடுச்சுங்க, பாவம், கை இல்லாமல் என்னங்க பண்ணுவான், கால் இல்லாமல் என்னங்க பண்ணுவான், இதுக்கு பேசாமல் அவன் போயிருக்கலாமே. நீ நினச்சி பேசுறதுக்கு உனக்கு நமக்கு தக்கவாறாக பண்ணிட்டு இருப்பார் அவர். எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, அந்த உயிருக்கு எது நன்மையோ அதைத்தான் செய்வான். உங்களுக்கு எனக்கு நன்மையை வச்சுட்டுனா அவருக்கு செய்ய மாட்டான். அந்தந்த உயிருக்கு எது நன்மையோ அதைத்தான் செய்வான். உங்களை கலப்புனா தான் நன்மைனா களைப்புட்டுடுவான். இல்லை நீ செஞ்ச பாவத்துக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த உடம்புல இப்படி தாண்டா அணுவுக்குன்னு இருந்ததுன்னா படாத பாடுபட்டு தான் கிளம்பும். மறந்துடாதீங்க, எந்த சிபாரிசும் செல்லாது. நான் வச்சுங்க, எந்த சிபாரிசும் செல்லுபடியாகாது. இறைவன்கிட்ட வழிபாடு ஒன்று தான். 5 எழுத்தை சொல்லலாம், வேண்டிக்கலாம், நம்முடைய விண்ணப்பத்தை பெருமான் ஏற்கலாம், மறுக்கலாம். எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. சரி, இங்கே வந்துடுவோம். எனவே இந்த உடம்புக்குள்ளே கிடந்த உயிரை கண்ணோக்கம் செலுத்தி பக்குவப்படுத்தி உடம்பை கூட்டுறான். உள்நாடி புலனால் காணாதா கை கொடுத்த கோலே போல. இந்த ஊமை என்ன தெரியுங்களா? கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு கையில் ஒரு குச்சி கொடுப்பது போல ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டு கிடந்த குருடு போல் இருந்த ஆன்மாவுக்கு உடம்பு என்கிற ஊன்றுகோலை கொடுத்துருக்கிறான்னாரு. மறந்துடாதீங்க, நாமெல்லாம் ஆணவ மலத்தால் அறிவை மறைக்கப்பட்டு குருடன் போல் இருக்கிறோம். அப்படி குருடனாக இருக்கிற நமக்கு உடம்பு என்கிற கோல் கொடுத்துருக்கிறார். எதுக்குயா கோல்? தட்டு தருமாறி குழிக்குள்ள விழுந்துடாமல் இருக்கிறது. நாம் என்ன பண்ணுறோம்? குச்சி வச்சுக்கிட்டே குழியில் விழுகிறோமா இல்லையா? அது நம்ம பாடுது. ஆனால் அவன் கொடுத்த நோக்கம் அது இல்லை. இதை வச்சு தப்பிச்சு வெளியே வாடான்னார். எனவே இறைவன் கருணையினாலே அவ்வுயிர்களின் இச்சை ஆராய்ந்து பார்த்து கண்களால் பார்க்க இயலாத பிறவி குருடுகளுக்கு இரக்கம் கொண்டு உதவி செய்வார். விருப்பப்படி கோலை கொடுத்து அவர்கள் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் விடுவதைப் போல பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முப்பால் தனு கரணமும் புவனமும் தந்து. இந்த இடத்துல ஒரு சின்ன ஆழமான நுட்பம் இருக்கிறது. அது இப்போ சொன்னால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி அடுத்த வகுப்பு வருகிற சனிக்கிழமை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய அமர்வை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.